டைட்டில் பார்த்துருப்பீங்க. எப்பயுமே அந்த June 1 அப்படிங்கிறப்ப நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிரும். பட் இன்னைக்கு வரல, நேற்றும் வரலை. பட் நிறைய பேர் வந்து வருமா வராதா அப்படிங்கிற ஒரு ஆக்சிலேஷனில் இருப்பீங்க. 100% கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரதான் போகுது. ஏன் அப்படின்னா மேம் கூட பேசிட்டு இருந்தப்ப நீங்கள் காமிச்சிங்க. ஆமாம், ஏன்னா உங்களுக்கு இது வந்து அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, சும்மா வந்து கிடையாது. இது அஃபிஷியலாகவே ஐபிபிஎஸ்ஸே வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல் இண்டியா பேங்க் அசோசியேஷன், எம்ப்ளாயிஸ் அசோசியேஷனே உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க கிளரிக்கல் வேகன்சிஸ் இவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. 22,000 ப்ளஸ் கிளரிக்கல் மட்டும். அப்போ கண்டிப்பாக பிஓ வந்து ஒரு மினிமம் வச்சா கூட 5,000 வந்துடும் உங்களுக்கு. அண்ட் அதே மாதிரி எஸ்பிஐயும் சொல்லியிருக்காங்க. அப்போ எஸ்பிஐ டோட்டல் வேகன்சிஸ் இவ்வளோனா உங்களுக்கு கிளர்க்கும் பிஓவும் சேர்த்து ஒரு 8,000 to 9,000 கண்டிப்பாக வந்து இருக்க வாய்ப்பு இருக்காது. முக்கியமாக என்னன்னா சார், போன வருஷம் வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்கல்ல, பசங்கள்லாம் வந்து இப்போ ஆர்ஆர்பியில் செலக்ட் ஆனவங்க திருப்பி எஸ்பிஐயில் செலக்ட் ஆனால் அதுக்குள்ளே போயிடுறாங்க அப்படின்ட்டு. அதனால தான் இந்த டைம் மாற்றிருக்காங்க. ஃபஸ்ட்டு எஸ்பிஐ ரிசல்ட் முன்னாடி வரும், அடுத்து ஐபிபிஎஸ் பிஓ ரிசல்ட்டு, அடுத்து வந்து கிளரிக்கல் எல்லாமே ஆர்ஆர்பி இதெல்லாமே இப்படி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரீசன்னால கூட வந்து நம்மளுக்கு 1 or 2 days லேட் ஆகலாமே தவிர்த்து கண்டிப்பாக ஜூனில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து வியாழக்கிழமை வந்து நானும் மேமும் வந்து ஒரு 11 o'clock வந்து ஒரு ஸ்பெஷல் லைவ் போக போகிறோம். ஸோ லைவ் வரவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குது. ஸோ சேவ் த டேட், சேவ் த டைம், Thursday 11 மணிக்கு இருக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜூன், அதாவது வந்துருச்சு, டக்குன்னு ஜூன் வந்துருச்சு. நம்ம டெய்லியுமே வந்து இனிமேல் ஷெடியூல் படி லைவ் கிளாஸஸ்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். ஷெடியூல் வீடியோவுமே இதுக்காக டெய்லியுமே நம்ம கிளாஸஸ் கொடுக்க போகிறோம். பழைய மாதிரி வந்து டெய்லி டுமில் செஷன், கேட்டன் செஷன், மேமோட டெய்லி லைவ் செஷன், எக்கச்சக்க செஷன் இருக்குல்லையா, எல்லாமே ஒரு ஷெடியூல் மாதிரி போட்டு இந்த டைமில் வந்து கொடுக்க போகிறோம். உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது இனிமேல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம சேனலில் வந்து நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி படிக்கலாம். அது மட்டும் கிடையாது, நம்மளோட எலைட் பாஸ் யூஸ் பண்ணி வந்து எவ்வளோ பேர் வந்து வருஷம் எக்ஸாம் கிராக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து 24/7 வந்து நம்ம எலைட் பாஸ் அக்சஸ் பண்ணிக்கலாம். ரீசெண்டாக வந்து அதில் மென்டார் சப்போர்ட்டுமே கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 50,000 அதிகமான ப்ராக்டிஸ் பிடிஎஃப், அதுக்கப்புறம் நீங்கள் எலைட் பாஸில் ஆட் ஆன் மாதிரி டெஸ்ட் பாஸ் இருக்கும். ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு செம ஒர்த்தாக இருக்கும். டெய்லியுமே நம்ம ஒரு 8 குவிஸ் போடுறோம் சார். டெய்லியுமே அந்த குவிஸெல்லாம் தயவு செஞ்சு அட்டென்ட் பண்ணுங்க. எல்லாமே செமையாக மேம் சொல்லிட்டு இருந்தாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி. லாஸ்ட் டைம் வந்து மார்க் டெஸ்ட் போட்டவங்களோட சக்ஸஸ் ரேட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் எக்கச்சக்க இடத்துல வந்து நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட் எடுங்க. நம்மளோட கேஆர் லாஜிக்ஸ் ஆப்லேயுமே மார்க் டெஸ்ட் பாருங்கள், செம்ம ஸ்டாண்டர்டாக செம்ம குவாலிட்டியாக இருக்கும். அதுவே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வருதுன்னு நீங்கள் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு டிமோட்டிவேட் ஆகிடாதீங்க. மேபி சடனாக இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கப்போ கூட எல்பிஎஸ் இருக்குங்க, டக்குன்னு ரிலீஸ் பண்ணிட்டுருவாங்க. இன்னைக்கு 1ஆம் தேதி தானே, நைட்டு ரிலீஸ் பண்ணா நைட் வந்தாலும் வர வாய்ப்பு இருக்கு. 12 மணிக்கு இல்லை, லாஸ்ட் டைம் அப்படிதான் வரலான்னு நின்றுட்டு இருந்தோம். நான் 10:30 நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. ஸோ அதனால 31ஆம் தேதி வரல அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு நைட்டு கூட நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது சண்டேனால இது இன்னைக்கு அதுக்கான வேலையை பார்க்கலாம். ஸோ அதனால நோட்டிஃபிகேஷன்ஸ் வரதான் போகுது. ஸோ எப்பயுமே இந்த ஜூன் வந்தால் கொஞ்சம் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். பேங்க் எக்ஸாமுக்கான ஒரு கரெக்டான டைமு. இவ்வளோ வந்து இந்த ஐபிஎல், வெக்கேஷனு, ஃபேமிலி ஸ்பெண்டிங்கு நிறையா வந்து டைம் வேஸ்ட் பண்ணியிருப்போம். இனிமேல் வந்து சீரியஸாக படிங்க, நாங்களுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ நம்ம கேஆர் லாஜிக்ஸ் அவார்டில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கிளியர் பண்ணி உங்களை மீட் பண்ணுறோம். ஓகேவா? தேங்க்யூ.